ஆத்மா வணக்கம் சகோதர சகோதரிகளே. வாசிக்கப்படும் நூலின் பெயர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும். ஒரு உதாரணம். ஒரு கணவான் ஒரு தனவான் ராமனிடம் வந்து புகார் செய்து கொண்டார். அதாவது ஒரு ஊழியர் ராமனிடம் வந்து புகார் செய்து கொண்டிருந்தார். தன் மேலதிகாரி தன்னை எப்போதும் தொல்லைப்படுத்துவதாக சொன்னார். அதற்கு ராமன் கூறிய பதில் இதுதான்: உங்கள் மதிப்பை நீங்கள் குறைத்து கொண்டு விட்டீர். ஆதலால் மேலதிகாரியும் குறைவுபடுத்திவிட்டார். நாம் நமது ஜீவர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டோமானால் ஒவ்வொருவரும் நம்மை மதித்தே ஆக வேண்டும். இந்த சிறு புத்தகத்தின் விலையாக ஒரு அணா போடப்பட்டிருந்தால் இதை ஒருவரும் 2 அணா கொடுத்து வாங்க மாட்டார்கள். இதே சிறு புத்தகத்தின் மேலேயே 25 அணாவை போட்டிருந்தாலும் அந்த தொகையை எல்லோரும் கொடுத்து வாங்குவார்கள். அதே போல உங்கள் மீது சிறு தொகையை பெருமான நீங்களே வைத்து கொண்டீர்களானால் வேறு எவரும் உயர்ந்த பெருமானம் வைக்க மாட்டார்கள். ஆதலால் உங்கள் மீது உயர்ந்த மதிப்பை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் மதித்து விடுங்கள். உங்களிடம் இருக்கும் தெய்வத்தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களே கடவுள் உங்களிடம் உள்ளார் என்பதையும் அறியுங்கள். அப்போது இதரர்களும் இவ்விதமே உங்களை மதித்து விடுவார்கள். நம்பிக்கை என்பது வேண்டும், நம்பிக்கையே காப்பாற்றும் என்கிறார்கள். வெளியேற்றப்படும் தத்துவங்களில் நம்பிக்கை ஏற்படுவது போதாது, அது உங்களை காப்பாற்றாது. உங்களிடம் தெய்வத்தன்மை இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும், அதுவே நம்மை காப்பாற்றும். உங்களிடம் இருக்கும் தெய்வத்தன்மையை அனுபவத்தினால் அறிந்து நம்பியதன் பயனாக உங்களை நீங்களே மதித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களை ஒவ்வொருவரும் மதிப்பார்கள். சரிதான். தன் மேலதிகாரியை பற்றி புகார் செய்த ஊழியனுக்கு ராமன் இவ்வாறு போதித்ததும் அவர் சுவானுபவத்திலேயே காலம் கழிக்கலானார். அவர் பிரார்த்தனை வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்தார். பிரார்த்தனை என்றால் சில மந்திரங்களை உச்சரிப்பது என்றும் அர்த்தமானது அல்ல. தெய்வத்தன்மையை உணர்ந்து அனுபவிப்பது என்பதே ஆகும் பிரார்த்தனையாகும். அவ்விதம் பிரார்த்திக்கலானார். மேலதிகாரி தன்னை மதித்துதான் ஆக வேண்டும் என்று உணர்ந்தார். ஒரு நாள் மேலதிகாரி இவரிடம் மரியாதை குறைவாக நிலைமையில் நெருங்கினார். அப்போது இந்த ஊழியன் மிகவும் இனிமையான தோணியில் சந்தோஷமாக கூறியதாவது: ஐயனே, என்னை காட்டிலும் நீங்கள் உயர்ந்த சம்பளம் வாங்குகிறீர்கள், அது உண்மைதான். மேலும் தான் செய்யாத சில வேலைகளையும் நீங்கள் செய்கிறீர்கள், அதுவும் உண்மைதான். உங்களுடைய தயவு எனக்கு வேண்டியதும் உண்மையே. ஆனால் நானும் உங்களுக்கு வேண்டியது தானே. எனது ஸ்தானத்தில் வேறு எவரேனும் இருந்தால் நீங்கள் சமாளிக்க முடியுமா? உங்களால் முடியாது. எனக்கு நீங்கள் எவ்வளவு அவசியமோ அதுபோலவே உங்களுக்கும் நானும் அவசியம். நான் உங்களுக்கு ஊழியம் செய்யவில்லை. நான் எவருக்கேனும் சேவகம் செய்வதானால் அது எனக்கும் என் தேவைகளுக்கும் ஆகும், குறைகளுக்குமே. ஆதலால் நான் உங்களுக்கு வேலைக்காரன் அல்ல, எனக்கே நான் வேலைக்காரனாக இருக்கிறேன். வேறு எவருக்கும் நான் கீழ்ப்பட்டவன் அல்ல. அர்த்தத்தில் ஊழியம் என்பது ஒழுங்கானதுதான். விஷயம் இவ்வாறு இருப்பதால் நீங்கள் உலகில் எவருக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. எந்த எஜமானனையும் அண்டி பிழைக்க வேண்டிய வேலைக்காரனும் நிற்கவில்லை. எந்த எஜமானனையும் அண்டி எந்த வேலைக்காரனும் நிற்கவில்லை. தன் ஆசைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றின் தயவை நாடியிருந்தால் இருக்கலாம், அவ்வளவே அன்றி வேறு இல்லை. வெளியில் எதையாவது நம்பி அதனால் பிழைக்கிறவன் என்பது வீண் கனவே. உண்மையில் நாம் நம் ஆத்மாவசம் அடைந்தவர்களாகவே இருக்கின்றோம், வேறெவருக்கும் ஆத்மவசம் அல்ல. ஆதலால் உங்களது சுதந்திர நிலையை உணர்ந்து அனுபவியுங்கள். கடவுளுக்காவது, புத்தர் முகமதுக்காவது, கிறிஸ்துவுக்காவது, ஸ்ரீகிருஷ்ணர் முதலியவர்களுக்காவது, இவ்வுலக முனிவர்களுக்காவது நீங்கள் வசப்பட்டவர்கள் என்று ஏன் எண்ண வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரமுள்ளவர்களே. இந்த சுதந்திர எண்ணத்தை நீங்கள் அனுபவிக்குமாறு செய்வதே உங்களது சுகத்தை தருவதாகும். இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். துக்க நிவர்த்தியும் ஆத்ம சுவானுபோகமும். உதாரணங்கள் தொடரும். குருவே சரணம். ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே.